மீண்டும் ஒரு விளையாடித் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரை இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 20-20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடர்கள் இப்பொழுது விளையாட இருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரையில் உலக கிண்ணத்தை கைப்பற்றிய கையோடு இளம் இந்திய அணி சிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு தொடரை விளையாண்டிருந்தது. முதலாவது போட்டியில் 13 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து பல விமர்சனத்துக்குள்ளான இந்திய இளம் அணி அடுத்து நடந்த 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த தொடரை 4-1 என்ற அடிப்படையில் அபார வெற்றி பெற்றிருந்தது. அந்த போட்டித் தொடரை பொறுத்தவரை இந்திய அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 20 போட்டிகளிலிருந்து இந்திய அணியின் அனுபவம் வாய்ந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரர் ஜடேஜா ஆகிய மூவரும் போட்டித் தொடரிலிருந்து மற்றும் 20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் லங்கன் பிரீமியர் லீக் முடிந்த கையோடு இந்த போட்டி ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே முதலாவது 20 போட்டிகள் 27ஆம் தேதி ஆரம்பமாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது 20 போட்டி 28ஆம் தேதியும் மூன்றாவது 20 போட்டி 30ஆம் தேதியும் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டிகள் அனைத்தும் இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது கண்டி பல்லேகல மைதானத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக ஒரு நாள் 3 போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளாக முதலாவது போட்டி 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியில் ஆரம்பமாகி இருக்கிறது. இரண்டாவது போட்டியாக 4ஆம் தேதி ஆரம்பமாகி இருக்கிறது. மூன்றாவது போட்டி ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டி அனைத்தும் கொழும்பு பிரேமதாஸ் மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து போட்டிகளும் பகல் இரவு போட்டிகளாக பகல் 2:30 மணி அளவில் ஆரம்பமாக இருக்கிறது. இந்திய 20 போட்டிகளிலே அணியை வழிநடத்தி செல்கின்றார் சூரியகுமார் யாதவ். அவர்தான் அணித் தலைவராக இந்த முறை கடமையாற்ற இருக்கிறார். சுப்மன் கில் உபத்தலைவராகவும் யசாவி ஜஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷாட் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், ஹர்ஷீப் சிங் மற்றும் காலில் அகமட், முகமது சிராஜ் ஆகியோரும் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரிலிருந்து ஜடேஜா, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய 3 வீரர்களும் 20 போட்டிகளில் ஓய்வு பெற்று இந்த முதலாவது தொடரை இந்திய இளம் அணி இப்பொழுது சந்திக்க இருக்கிறது. இந்த 20 போட்டிகள் நிறைவடைந்த கையோடு அடுத்ததாக ஒரு நாள் சர்வதேச போட்டி 3 நடைபெற இருக்கிறது கொழும்பு பிரேமதாஸ் மைதானத்தில். இந்த போட்டித் தொடரை பொறுத்த பிறகில் ரோஹித் சர்மா அணியின் தலைவராகும். சுப்மன் கில் இந்த போட்டித் தொடரிலே உபத்தலைவராக பதவி வகிக்கிறார். ஆகவே விராட் கோலி, ரிஷாட் பண்ட், சுரேஷ் ஐயர், சிவம் தூபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷீப் சிங், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல் மற்றும் காலில் அகமட், ஹர்ஷித் ராணா ஆகியோரும் பங்கேற்பதோடு இந்த போட்டித் தொடரிலிருந்து இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக அனுபவம் வாய்ந்த 2 உலக கிண்ணங்களிலே இறுதிப் போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்ட ஒரு வீரராகவும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளின் பயிற்றுவிப்பாளராக இருந்த கௌதம் கம்பீர் செயலாற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடர் மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டித் தொடராக மாறியிருக்கிறது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு. இலங்கை கிரிக்கெட்டில் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்பொழுது இந்த போட்டித் தொடர் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே எப்படியாப்பட்ட அணியின் தேர்வாளர்கள் இலங்கை அணி தேர்வாளர்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே இந்த போட்டி 2 அணிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு போட்டித் தொடராக அமைய இருக்கிறது. ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற போட்டியாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி தொடுங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொன்னே.